நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு டேட்டில் ரொம்ப முக்கியமாக தினமணி தி ஹிந்து பேப்பரில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 22, 23, 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 24. ஓகேவா? இது நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரம் நோய்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குங்க. அதுல இந்த காசநோய் பத்தி அடிக்கடி கேட்பாங்க. டியூபர்குலோசிஸ், காசநோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா டிபின்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த காசநோய். இந்த காசநோயை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா கண்டறிஞ்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் காக் 1882 வந்து கண்டறிஞ்சிருப்பாரு. அவர் இந்த காசநோய்க்கான அந்த காரணி என்ன அப்படின்னு கண்டறிஞ்சாரு இல்லையா, டிபி. அது எப்போ கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1882 மார்ச் 24 கண்டறிஞ்சாங்க. அதனால இந்த உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படின்றது மார்ச் 24 நம்ம கொண்டாடுறோம். சரி, இந்தியா சார்பில் என்னென்ன திட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் 2022 செப்டம்பர் 9 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதுல குறிப்பா நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கு கேட்பாங்க. இந்தியாவில் இருந்து எப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காசநோயை ஒழித்தல், காசநோயை எப்ப நம்ம ஒழிக்க போறோம் அப்படின்றது ஒரு டார்கெட் வச்சிருந்தோம் 2025. ஆனாலும் இந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அடைய முடியல. அடுத்து பாருங்க, நோக்கம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காச நோயாளிகளுக்கு சத்தான உணவு மற்றும் மருந்து வழங்குதல் தான் இந்த பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, கார்பன் எதிர்மறை நாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. கார்பன் எதிர்மறை நாடுகள் பட்டியலில் என்னென்ன நாடு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான், பனாமா, சுரினம். இந்த 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் எதிர்மறை நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நாடுகள் வந்து கார்பனை வெளியிடுறதை விட அந்த கார்பனை உள்வாங்கக்கூடிய திறன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக திறன் கொண்ட நாடுகள். இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் கார்பன் வெளியீடு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க சைனா, பிரிட்டன் இந்த மாதிரியான தொழில்துறை மிகுந்த நகரங்கள்ல, தொழில்துறை மிகுந்த நாடுகள்ல இந்த கார்பன் வெளியேற்றம் அதிகமா இருக்கு. ஆனா கார்பனை உள்ள இழுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில கார்பன் எதிர்மறை நாடுகள், அதாவது இவங்க சூப்பரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கார்பன் வெளியேற்றத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்காங்க. பூட்டான், பனாமா, சுரினம். உற்பத்தி செய்வதை விட அதிக CO2 உறிஞ்சி, அதிக CO2 வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உறிஞ்சிருக்காங்க உற்பத்தி செய்யறதை விட. பூட்டான் 70% அதிகமான பகுதிகள் மரங்களால் சூழப்பட்டிருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம். அடுத்து பாருங்க, 2008 மார்ச் 24 பூட்டான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக நாடா மாறுது. அதுக்கு முன்னாடி அங்க NSR இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னராட்சி இருந்துச்சு. இந்த மன்னராட்சி ஒழிச்சு இது ஜனநாயக நாடா எப்ப மாறுச்சுன்னா 2008 மார்ச் 24. அப்ப பூட்டான்ல முதல் பொது தேர்தல் நடந்து மன்னராட்சிக்கு முடிவு கொண்டு வந்த நாள் தான் இந்த மார்ச் 24. அடுத்து பாருங்க, LNG. ஓகேவா, லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, லிக்விட் நேச்சுரல் கேஸ் இறக்குமதியில 2025 இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க. அப்ப அதிகப்படியான LNG நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறக்குமதி செய்யறோம். நமக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் பற்றாக்குறையில நம்முடைய நாடும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா இந்த LNG இறக்குமதி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 2025 மட்டும் 261 லட்சம் மெட்ரிக் டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம LNG வந்து என்ன பண்ணிருக்கோம், திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு, திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவாங்க LNG, லிக்விட் நேச்சுரல் கேஸ். அதை வந்து 2025 மட்டும் 261 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்க, ஔவையார் பாடிய ஒரு பாடலை இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா கொடுத்திருக்காங்க. குலோத்தங்க மன்னனை வாழ்த்தி ஔவையார் பாடிய பாடல். இப்போ ஔவையாரை பத்தி நமக்கு தமிழ்ல சிலபஸ் இருக்கு. அதனால இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. நிறைய இடங்கள்ல இந்த பாட்டு நீங்க பார்க்கலாம். வரப்புயர, வரப்பை நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கேத்த அளவு என்ன பண்ணும், நீர் உயரும். அப்ப நீர் உயர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கேத்த அளவு நெல் உயரும். நெல் உயர என்ன பண்ணும் அப்படின்னா குடி உயரும். ஓகேவா, மக்கள் உயர்வார்கள்.
இந்த இடத்துல குடி அப்படின்றது ஒரு குடும்பத்தையும் குறிக்கலாம், மொத்த மக்களையும் குறிக்கலாம். அப்ப குடி உயரும். அடுத்து பாருங்க, குடி உயர கோல் உயரும். கோல் அப்படின்றது என்ன? செங்கோல். கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோல். செங்கோல் உயரும். அப்ப கோல் உயர கோன் உயர்வான். கோன்னா மன்னன். அப்ப மன்னன் உயர்வான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுங்க. அப்ப பாருங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், அரசன் உயர்வான். அப்ப இந்த பாடல் யார வாழ்த்தி பாடப்பட்டது? குலோத்தங்க மன்னனை வாழ்த்தி பாடப்பட்டது. யார் பாடினா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து மார்ச் 23, 1931 ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய போராளிகளான பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், தாபர் இவங்க 3 பேரும் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1931 மார்ச் 23. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குல சட்டமன்றத்துல குண்டு வீசியதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க? தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. மார்ச் 23 தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தியாகிகள் தினமா கொண்டாடுறோம். இவங்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக தியாகிகள் தினமாக கொண்டாடுகிறோம். அதை நம்ம பார்ப்போம். சமூக முன்னேற்ற குறியீடுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 63.33 புள்ளிகளுடன் முதலிடத்துல இருக்கு. அப்போ சமூக முன்னேற்ற குறியீடுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்திய அளவுல எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. நிலையான வளர்ச்சி குறியீடு நிதி ஆயோக் அவர் வெளியிட்டிருக்காங்க. நிலையான வளர்ச்சி குறியீடு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு. அது வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 788 புள்ளிகளோடு 2வது இடத்துல இருக்கு. நிலையான வளர்ச்சி இலக்குல எஸ்டிஜி சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது இடம். அடுத்து சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவ ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2026 மார்ச் 20 டு 2027 மார்ச் 20. இதை எந்த அரசு அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா அரசு வந்து அறிவிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 காலகட்டத்துல மார்ச் 20ல அம்பேத்கர் அவர்கள் பொதுக்குளத்தில் இருந்து நீர் எடுக்கும் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகத் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ச் மகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, 1927 மார்ச் 20ல அம்பேத்கர் மகத் போராட்டத்தை முன்னெடுத்தார். மகத் அப்படின்னா பொது கிணத்துல நீர் எடுக்கக்கூடிய போராட்டம். அந்த காலகட்டத்துல பொது கிணறுகள்ல யாரெல்லாம் நீர் எடுக்கலாம் அப்படின்ற வரைமுறை இருந்தது. அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் எடுக்கக்கூடிய உரிமை இல்லை. அதற்காக அம்பேத்கர் போராடியிருப்பார். அந்த நாளை நினைவு கூறும் வகையில குறிப்பா 2026 மார்ச் 20 டு 2027 மார்ச் 20 வரையிலான காலகட்டத்தை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவ ஆண்டாக மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். சர்வதேச காடுகள் தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21. நீர் தினம் மார்ச் 22 அப்படின்றத பார்த்திருப்போம். அடுத்து பாத்துங்க, ஐநா வந்து இது எப்போ அறிவிக்கிறாங்க? காடுகள் தினத்தை 2012 அறிவிக்கிறாங்க. 2013 முதல் முறையாக இது கொண்டாடப்படுது. அப்ப இதோடைய கருப்பொருள் என்ன? சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21 கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகள் மற்றும் பொருளாதாரம். ரொம்ப முக்கியமான தீம் காடுகள் மற்றும் பொருளாதாரம். அடுத்து பாருங்க, உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21. குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய பிழை காரணமாக இந்த உலக டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும். இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கான தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21. இதோடைய தீம் என்னன்னா தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம். தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம் 2026 தீம். அடுத்து பாருங்க, உலக வானிலை தினம் மார்ச் 23 கொண்டாடப்படுது. 2026 தீம் என்னன்னா இன்று கவனித்தால் நாளை பாதுகாத்தல். இன்று கவனித்தல் நாளை பாதுகாத்தல். ஜன்ஜாதி கௌரவ் நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். யார் வெளியிட்டாங்க? வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்பாங்க. இந்திரா காந்தி தேசிய கலை மையம். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நோக்கம் பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் வரலாறை ஆவணப்படுத்துதல். பழங்குடியினருடைய கலாச்சாரம் மற்றும் வரலாறை ஆவணப்படுத்துதல் தான் இந்த ஜன்ஜாதி கௌரவ் அப்படின்ற நூல். இந்த நூலை வெளியிட்ட அமைப்பு இந்திரா காந்தி தேசிய கலை மையம் வந்து வெளியிட்டிருக்கு. கேள்வி பார்ப்போமா? இன்றைக்கு பார்த்த நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான கேள்விகள் என்னென்ன? உலக காசநோய் எதிர்ப்பு தினம் தொடர்பான சரியான கூற்று. இத்தினம் மார்ச் 24 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1882 ராபர்ட் காக் என்பவர் காசநோய் பாக்டீரியாவை கண்டறிந்தார். அடுத்தது, காசநோய் ஒரு வைரஸ் மூலம் பரவும். வைரஸா?
பாக்டீரியா டியூபர் குளோசிஸ். அப்ப இது தவறு. அப்போ கூற்று ஏபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரி. அப்போ ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. டி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, பிரதான் மந்திரி டிபி முக்தா பாரத் அபியான் திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன? 2025க்குள் காசநோயை ஒழித்தல். ஆனா அது முடியல. அடுத்து பாருங்க, கார்பன் எதிர்மறை நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவை பூடான், பனாமா, சுரினாம். இந்த 3 நாடுகள் இடம்பெற்றிருக்கு. ஏ ஆன்சர். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23 தியாகிகள் தினம் கொண்டாடப்பட காரணம் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குருவினுடைய தியாகங்களை போற்றும் விதமாக கொண்டாடப்படுது. உலக கவிதை தினம் எந்த அமைப்பால் மார்ச் 21 அன்று அறிவிக்கப்பட்டது? யுனெஸ்கோ. எந்த அமைப்பு? யுனெஸ்கோ அமைப்பு. அப்ப பாருங்க, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்திருக்கோம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கொஸ்டினுக்கான கீயும் பார்த்திருக்கோம். ஓகே பாருங்க, அப்போ உலக கவிதைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுது? மார்ச் 21ல கொண்டாடப்படுது. எந்த அமைப்பு ஏற்படுத்தினாங்க? யுனெஸ்கோ அமைப்பு. ஓகேவா? அடுத்து, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23 தியாகிகள் தினம் கொண்டாடப்படுது. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குருவுடைய மறைவை போற்றும் வகையில். கார்பன் எதிர்மறை நாடுகள் பட்டியலில் பூடான், பனாமா, சுரினாம் வந்து இருக்கு. பிரதான் மந்திரி டிபி முக்தா பாரத் அபியானுடைய முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025க்குள்ள காசநோயை ஒழிக்கணும். அடுத்து பாருங்க, மார்ச் 24 ஒவ்வொரு ஆண்டும் காசநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1882ல ராபர்ட் காக் என்ன பண்ணிருப்பாரு? டிபி டியூபர் குளோசிஸ் என்னும் பாக்டீரியாவை கண்டறிந்திருப்பார். அதை நினைவு கூறக்கூடிய வகையில். அடுத்து, சஞ்சாதி கௌரவ நூல் இந்திரா காந்தி தேசிய கலைமயம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது யாருடைய பத்திது அப்படின்னா பழங்குடியினரை கலாச்சாரம் மற்றும் வரலாறை ஆவணப்படுத்தல். உலக வானிலை தினம் 2026க்கான தீம் இன்று கவனித்தால் நாளை பாதுகாத்தல். மார்ச் 23 ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலக வானிலை தினம் கொண்டாடப்படுது. உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் வந்து மார்ச் 21. அதோடைய தீம் வந்து தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம். சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21. ஐநா வந்து அறிவிச்சிருக்காங்க. 2012 அறிவிச்சு 2013 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரும். அதோடைய தீம் என்ன? காடுகள் மற்றும் பொருளாதாரம். சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவ ஆண்டை கொண்டாடக்கூடிய அரசு மகாராஷ்டிரா அரசு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 குறிப்பா மார்ச் 20 அம்பேத்கருடைய மகத் போராட்டம். நிலையான வளர்ச்சி குறியீடு நிதி ஆயோக் வெளியிட்டு இருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்டாங்கன்னா 2வது இடம். எவ்வளவு புள்ளிகள் அப்படின்னா 788 புள்ளிகள். சமூக முன்னேற்ற குறியீடுல தமிழ்நாடு முதலிடம் 63.33 புள்ளிகளோட. அடுத்து, ஔவையார் குலோத்துங்க சோழனை வாழ்த்தி பாடிய பாடல் வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்ற பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். நிறைய அர்த்தங்கள் போய்ந்த ஒரு பாடல். LNG இறக்குமதி 2025ல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. 2008 மார்ச் 24 பூடான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் நடத்தி மன்னராட்சிக்கு முடிவு கட்டியிருப்பாங்க. கார்பன் எதிர்மறை நாடுகள் பார்த்திருப்போம். பிரதான் மந்திரி டிபி முக்தா உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 21, 22, 23 இது 24ல இருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம்.